ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த காலத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்பாலோட கதைகள். அந்த காலத்தில் அக்பர்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தாராம்மா. அவர் கீழே பீர்பாலுன்னு சொல்லிட்டு ஒரு பிரில்லியண்ட்டான அமைச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு நாள் வாக்கிங் போகிறப்ப என்ன ஆயிருக்குது, ஒரு பொற்கொல்லன் ஒரு திருட்டு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி தங்கம் செய்கிற ஆள், எனக்கு கீழே 4 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. என்னோட பட்டரை ஒரு இடத்துலையும் தங்கத்தை ஒரு இடத்துலையும் சேமித்து வச்சுருக்கேன். அந்த தங்கத்தை ஒரு இடத்துல சேமித்து லாக் போட்டு வச்சுருக்கிறேன். என்னால் முடியாதப்ப என்னோடய 4 அசிஸ்டன்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்களை அனுப்பி அங்கே இருக்க தங்கத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். 4 பேருமே நம்பிக்கைக்குரியவங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கிறாரு. உடனே பீர்பால் கேட்டாராமா, என்னாச்சு, அந்த தங்கமெல்லாம் கொள்ள போயிருச்சா அப்படின்னு. உடனே அந்த தங்க நகை செய்கிறவரும், ஆமாம், அந்த தங்க நகையை பூரா எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க. அவங்க 4 பேருமே நம்பிக்கைக்குரியவங்க தான். யார் திருடுனாங்கன்னே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணாராம்மா, ராஜா அக்பர் என்ன பண்ணாராம்மா, அந்த ஊரோட நகர சபை தலைவனை கூப்பிட்டுருக்கிறாரு. இங்கே வா, இது யாரோ 4 பேர் நகை திருடிட்டு போயிட்டாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியலைங்கிறாரு. நீ கண்டுபிடிச்சி எனக்கு 2 நாளுக்குள்ளே தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் நகரசபை தலைவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க 4 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைச்சி அடின்னு அடித்து உதைன்னு உதைச்சி என்னென்னமோ பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்துருக்குறாரு. தப்பு பண்ணவன் ஒத்துக்குவான் அப்படி சொல்லிட்டு 4 பேரை தனித்தனியாக ரூமில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியும் 2 நாள் ஆயும் 4 பேர்கிட்டருந்து யார்கிட்டருந்துமே உண்மையை வர வைக்கவே முடியலையாம்மா. இவருக்கு நகரசபை தலைவருக்கு பயமாக போச்சு. ஐயையோ, ராஜா கொடுத்தா கெடு வேற 2 நாளில் முடிஞ்சு போச்சே, நாளைக்கு போய் யார் குற்றவாளின்னு சொல்லணுமே, இவங்க 4 பேர்த்தில் யார் குற்றவாளின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப தான் அவருக்கு பீர்பாலோட ஞாபகம் வந்திருக்குது. உடனே குடுகுடுன்னு பீர்பால் வீட்டுக்கு ஓடி போய் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் 4 பேர்த்தையும் எப்படியெல்லாமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டேன். 4 பேரில் யாருமே உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல. நாளைக்கு நான் போய் 4 பேர்த்தில் யார் திருடன்னு சொல்லினா ராஜா என்னை தூக்கி தூக்கில் போட்டுருவாருன்னு சொல்லி அழுதுருக்கிறாரு. பீர்பால் உடனே சொன்னாராமா, நீ கவலைப்படாத, எனக்கு 3 அடி இருக்கக்கூடிய 4 குச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் 3 அடி இருக்கக்கூடிய 4 குச்சி எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே இவரும் அதே மாதிரி போய் 4 குச்சி எடுத்துகிட்டு கொடுத்துருக்குறாரு. நேராக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த திருடங்க அடைச்சிருக்க அந்த 4 ரூமுக்கும் போயிருக்கிறாரு. ஒரு திருடங்கிட்டையா ஒரு குச்சியை கொடுத்துட்டு என்ன சொன்னாரம்மா, தம்பிங்களா, இது மந்திரத்தால் செஞ்ச குச்சி. நீங்கள் 4 பேரும் எவ்வளவோ கேட்டு உண்மையை சொல்லலை. இதில் யார் உண்மையாக திருடியிருக்கீங்களோ இந்த மந்திரத்தால் செஞ்ச குச்சி வளரக்கூடியது, நாளைக்கு காலையில் 1 அடி வளர்ந்துருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி 4 பேர்ட்டையும் குச்சியை கொடுத்துட்டு வந்துட்டார். நைட்டும் ஆகிப்போச்சு. அடுத்த நாள் காலையில் போயிருக்கிறாரு. 4 பேர்கிட்ட இருக்க குச்சியை வாங்கி பார்த்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு கொண்டு கொடுத்தவனோட குச்சியை வாங்கி அளந்து பார்த்துருக்கிறாரு. 2வது கொண்டு கொடுத்தவன், 3வது கொண்டு கொடுத்தவன், 4வது கொண்டு கொடுத்தவன், 4 பேரோட குச்சியை வாங்கி மெஷர் பண்ணி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு 3வது குச்சி கொண்டு கொடுத்தவனை கூப்பிட்டு, நீ தான் நகையை திருடி இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் இல்லவே இல்லைன்னு எவ்வளவோ ஓரியாண்டு பார்த்தும் அப்புறம் பீர்பால் கேட்டு அவன் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான். ஆமாம், நான் தான் திருடனேன்னு சொல்லிட்டு. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பீர்பால் சொன்னாராம்மா, குச்சி எங்காவது போய் வளருமா, நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம் இல்லையா, இது மந்திர குச்சியும் இல்லை ஒன்றும் இல்லை, குச்சி எங்கே 1 அடி வளர்ந்துருமோன்னு நினச்சி நீ நைட்டு அளவாக 1 அடியை கட் பண்ணிட்ட. மற்றவங்களுக்கு கொடுத்த குச்சி அதே 3 அடி இருக்குது. ஆனால் உனக்கு கொடுத்த குச்சி பாரு, நீ 1 அடியை கட் பண்ணதுனால 2 அடி தான் இருக்குது. தப்பு பண்ணவன் தான் பயந்து போய் இதை போய் பண்ணியிருக்கணும். அதனால தான் உங்கள்கிட்ட இருந்த குச்சி அளவு கம்மியாக இருந்ததுனால நீ தான் திருடிருப்பின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த திருடனவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையாமா. ஸோ குட்டீஸ், நம்ம எப்போவுமே வித்தியாசமாக யோசித்தோம் அப்படின்னா யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? திருடக்கூடாது, திருடுறது ரொம்ப தப்பு. அதுலேயும் யாராவது பொருளை காணான்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம மற்றவங்க மேலே பழி சொல்லக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ஸ்டோரிஸ் சொல்கிறேன். ஓகேவா?